இது சிங்கிள் பெட்ரூமிൻ്റെ போட்டாണ് നമുക്ക് இந்த மாதிரி பெரிய போட்டு வேறு இருக்குது. இப்போ நம்ம போன வழியில் பார்க்கலாம். ஒரு 12 பெட்ரூமிൻ്റെ போட்டு இருக்குது. 6 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் നമുക്ക് ഇപ്പോൾ അവൈലബിൾ ആയിട്ടുള്ളൂ. അതിൽ റേറ്റ് கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் பெட்ரூமிൻ്റെ இது കൂടുന്നതനുസരിച്ച്. போட்டிங் வந்து கிளம்பிட்டாங்க, போயிட்டுருக்காங்க போல். இவங்கள்ட்ட வந்து ஒரு 3 போட் இருக்காம்மா. மேரேஜ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த போட்டில் பண்ணலாமாம்மா. காலேருந்து செம்ம ட்ராவலுக்கு அப்புறம் காலைல சாப்பிடவும் இல்லை. ஸோ ஏன்ச்சே பார்த்தீங்கன்னா லேட்டுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம், போட் ஹவுஸ் வந்துட்டோம். ஸோ நான் தங்கியிருந்த ரெசார்ட்டு. ஸோ போட் ஹவுஸ்க்கு அப்படியே பக்கத்துலேயே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நேற்று நைட்டு வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு நேற்று நைட்டே பிளானை போட்டு நீ காலை வந்து ஆலப்புழா வந்தாச்சு. இங்கே ஒரு போட்டு வந்து ஒரு நைட்டு வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன என்னதுன்ற இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ என் போட்டு எப்படி இருக்குது என்னன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு செம்ம பசியில் இருக்கும். காலையில் நான் சாப்பிடல, அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக போட் ஹவுஸில் போட்டில் ஏறியாச்சு. காலேருந்து செம்ம ட்ராவலுக்கு அப்புறம் காலைல சாப்பிடவும் இல்லை. ஸோ ஏன்ச்சே பார்த்தீங்கன்னா லேட்டுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம், போட் ஹவுஸ் வந்துட்டோம். ஸோ என்ன பிளான் எதுவுமே தெரியாமல் தான் இன்றைக்கி வந்தோம் நாங்கள். ஸோ போட் ஹவுஸும் வந்துட்டு ஃபைனலி வந்தாச்சு. ஸோ வந்து அண்ணன் தான் போட் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ போட் வந்து இப்போ சுற்றி காமிச்சிட்டு கொடுந்து விட போகிறாங்களாம். இந்த இடத்த பற்றி சொல்லால் இந்த இடம் കുട്ടനാടെന്ന് சொல்லிடும். இந்த ஏரியாவில் நிறைய ஆൾക്കാർ வரும். கோட்ஸோங்கன்றை சொல்லால் இப்படித்தான் எல்லோரும் இந்த ஏரியா தான் வந்துட்டு போட்டில் ஹவுஸ் போட்டில் சுற்றிடும். இங்கே ரொம்ப என்ன சொல்ல, உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இடமான. எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி எங்களுக்கு பாண்டிச்சேரியில் வந்து இது மாதிரி ஒன்று இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது. பட் நடு கடல் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே ஹோல்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் திருப்பி கூட்டு வருவாங்க. இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். இது நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் இப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த ஏரியா இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லாக தனியாக சுற்றிட்டு இருக்கு. இது ரோடு இருக்குது, அதில் பாலம் எதுவும் இல்லை கனெக்ட் பண்ணதுக்கு. இது அந்த ஏரியா அந்த மாதிரி வேற ஒரு ஏரியா இந்த மாதிரி சுற்றி இருக்கு. தனித்தனியாக ஒரு தீவு மாதிரி இருக்கு எல்லாம். அப்படியே ரொம்ப ஜோடியாக போயிட்டு இருக்கா. இப்போ நம்மளிപ്പോൾ சுற்றி இங்கே காயலுக்கு போயிடும், லைக்கில் போயிடும். இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு எப்படி வீட்டுக்கு போவோம்? வீட்டுக்கு போட்டு നമ്മളെ ഇപ്പം സ്റ്റേറ്റിൻ്റെ സർവീസ് இருக்குது, போட் சர்வீஸ் இருக்குது இங்கே. அந்த போட்டில் தான் போயிருக்கு. நமக்கு போன வழி பார்க்கலாம். வெறும் போட்டு வரும் வந்துடும், அப்போ பார்க்கலாம். நிறைய ரிசோர்ட் இருக்குது, சின்ன சின்ன ரிசோர்ட்டு, ஹோம் ஸ்டேஸ் நிறைய இருக்குது பக்கத்தில் எல்லா ஏரியாவிலும். ஸோ இவங்களுக்கு இங்கே இருக்க மக்களுக்கு வந்து அவங்களுடைய டெய்லி வேஜஸ் சொல்லுவாங்க, டெய்லி தேவைகளை சொல்லுவாங்க இல்லையா, வேலைகள் அதெல்லாம் வந்து எப்படி இங்கேருந்து எப்படி போட்டில் தான் போவாங்களா வெளியெல்லாம்? வெளியே போகிறதுக்கு போட்டு தான். இப்போ அந்த சைட்லலாம் வண்டி வந்துடும். இந்த ஏரியாவுக்கு மட்டும் வண்டி வராது. நாங்கள் நிற்கிற இந்த போட்டு தான் போவாங்களா எல்லாருமே? அந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு இருக்குது. இப்போ நமக்கு வீடில் கார் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே ஓரோ வீட்டிலும் கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஏரியாவில் உள்ள வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி போட் இருக்குது. அதுக்கும் சின்ன ஆയിട്ടുള്ള வீட்டுக்கெல்லாம் அந்த பக்கத்தில் சின்ன போட் இருக்குல்ல, அந்த மாதிரி போட் இருக்குது ஓரோ வீட்டுக்கும். ஒரு வீட்டுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போட்டு வச்சுருக்காங்க. க்ரோஸ் பண்ணி அந்த பக்கத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து வண்டியை போயிடாம். இல்லைങ്കിൽ இப்போ உங்களை வந்திല്ലേ, அதுதான் നമ്മുടെ മെയിൻ ജംഗ്ഷൻ. அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக ചങ്ങനാശ്ശേരി போயிடும். അപ്പോൾ அது நமக்கு ஹைவே ஆகிட்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. അപ്പോൾ இங்கேருந்து போனவங்க ஒரு 10 കിലോമീറ്റർ இருக்குது. നമുക്ക് ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ഇതൊക്കെ இருக்கണമെങ്കിൽ மெயின் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரிയൊക്കെ இருக்கணும். ஒரு 10 കിലോമീറ്റർ டிஸ்டன்ஸ் இருக்குது. இல்லைன்னா பக்கத்தில் இந்த ஏரியாவிலൊക്കെ சின்ன சின்ன இது ஹாஸ்பிட்டல் இருக்குது நமக்கு. அப்படி வேறு பெரிய விஷயம் இல்லை, சைலண்டான ஏரியா. மற்ற திருட்டு பசங்கள் எதுவும் இல்லை இங்கே. வந்தாலும் போக முடியாது, திருட்டிட்டு போக முடியாது, அதனால இங்கே வரல. சொல்லல நமக்கு. இപ്പം இது சிங்கிள் பெட்ரூமிൻ്റെ போட்டாണ്. നമുക്ക് இந்த மாதிரி பெரிய போட்டு வேறு இருக்குது. இப்போ நம்ம போன வழியில் பார்க்கலாம். ஒரு 12 பெட்ரூமிൻ്റെ போட்டு இருக்குது. 6 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் നമുക്ക് ഇപ്പോൾ അവൈലബിൾ ആയിട്ടുള്ളൂ. അതിൽ റേറ്റ് கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் பெட்ரூமிൻ്റെ இது കൂടുന്നതനുസരിച്ച്. ഇപ്പോൾ എന്ന് പറഞ്ഞാൽ ഇതിപ്പോൾ നമ്മളിപ്പോൾ உங்களை மாதிரி பசங்களൊക്കെ வந்தாலும் இந்த மாதிரி போதும். நமக்கு வேறு பெரிய இதொന്നും இல்லை. ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தாலும் பெரிய போட்டு இருக்குது. அதில் நமக்கு லிவிங் ரூமு അങ്ങനെ വലിയ ഹാൾ இருக்குது, எல்லாம் இது இருக்குது. அப்புறம் விவசாயമാണ്. இந்த வீட்டுக்கெல்லாம் பின்னாடி விவசாயம் இருக்குது, நெல் விவசாயம். ரைஸ் இங்கே தானே நிறைய இருக்குது. பாலக்காடு முடிஞ்சால் இங்கே இருக்குது. இதுக்கு பின்னாடி எல்லா சைடிலும் அதுதான் விவசாயம்.
ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து அந்த ஃபுட் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ போட்டிங் வந்து கிளம்பிட்டாங்க, போயிட்டுருக்காங்க போல். இவங்கள்ட்ட வந்து எடுத்துகிட்டு ஒரு 3 போட் இருக்காமா. மேரேஜ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த போட்டில் பண்ணலாமா. இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் பெட் போட்டு, அது வந்து கப்புள்ஸாக 2 பேர் படுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த போட்டு. ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, ஒரு 4-5 பேர் வரீங்க, ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த போட் வந்து ஒரு நல்லா இருக்கும். பட் வந்துட்டு 4-5 பேருமே இங்கே தூங்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2 பேர் தான் இங்கே தூங்க முடியுமா. ஸோ வந்து நான் வந்துட்டு நைட் வந்து வெளியே போயிடுவேன். வெளியே வந்து ஆக்சுவலி உங்களுடைய எங்கே ரெசார்ட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ ரெசார்ட்டில் தான் இந்த போட்டுமே இருக்குது. நம்ம அப்படியே போயிடுவோம். நம்பாங்க அதுமாதிரி வந்து அண்ணனும் பேசியிருப்பாரு, அது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்ட்டு. இந்த இடத்த வந்து ஒரு மினி ஸ்விஸ்ன்னு சொல்லுவாங்களாமா. ரீசன்லாம் வந்து சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து மக்கள் ஃபுல்லாக போட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போட்டில் போய்ட்டு போட்டில் தான் வருவாங்க. ஸோ லைக் நோ வே ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் நிறையாவே இருக்குது. அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் ரிவர் தான் இருக்குது, இந்த பக்கம் ரிவர் தான் இருக்குன்றதுனால வந்து மக்கள் வந்து போட் வச்சுருக்காங்க. வீடு வந்து குட்டி பாய்மர படகு மாதிரி வச்சுருக்காங்க. அது மூலயமா வந்து மோட்டர் மூலயமா வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி போவாங்களாமா. அது வந்து ஒரு சைடில் இன்னொரு சைடுக்கு வந்துட்டு அங்கே வந்து அவங்க போட்டை நிறுத்திட்டு ஆட்டோவோ காரோ எடுத்துகிட்டு போவாங்களாமா. அது மாதிரி தான் இருக்குமா. இல்லைனா சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குமா, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குமாம்மா. ஸோ எமர்ஜென்சின்னு பார்த்தா வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ இது வந்து மினி ஸ்விஸ்ன்னு கூட அண்ணா சொன்னார். ஸோ கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது எனக்கு. இப்போ வாங்க நான் உங்களுக்கு இந்த போட்டை சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பெட்ரூம்லேருந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே பெட்ரூமு. பெட்டில் வந்து சிங்கிள் பர்சன்ஸ் தான் படுக்க முடியுன்றது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதாவது சிங்கிள் பர்சன் கப்புள்ஸாக 2 பேர் படுத்துக்கலாம். ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன லைட் செட்டப், ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜன்னல். ஸோ நைட் வியூவில் வந்து இந்த எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜன்னலில் வந்து இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது. ஸோ மிரர் லைக் மேக்கப்லாம் போனால் மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி டேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம். ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா, அப்படியே பாருங்கள். ஸோ உள்ளே குளிக்கிறதா நீங்கள் குளிச்சிக்கலாம். நம்ம குளிக்கிறது ரூம் க்ளீனாக வச்சுருக்காங்க, ஷவர் வச்சுருக்காங்க, அதுமாரி குட்டி மிரர் வச்சுருக்காங்க. டாய்லெட் வந்துட்டு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளீனாக தான் இருக்குது இதுவுமே. ஸோ போட்லேயுமே பார்த்துட்டு மெஷர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க ஒரு 4-5. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காப்பாற்றுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரப்பர், அந்த இது வச்சுருக்காங்க. அப்புறம் அண்ணன் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டார் நமக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீன் குழம்பு, சாதம். இது என்னதுண்ணா, சோயா ஃப்ரைஸா, பீன்ஸ் வச்சுருக்காங்க. மீட்டிங் வந்து மீனும் பொரிச்சு வச்சுருக்காங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏதோ இதுதான் கிச்சன். இங்கே நமக்கு ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படியே இன்சைட் வந்தோம்னா வந்துட்டு நமக்கு வந்து ஸோ பேக் எண்ட்லேயும் வந்துட்டு ஒரு குட்டி ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அது வந்து ஜென்ரேட்டர் இருக்குது. பேக்கில் பாருங்கள் குட்டி போட் ஒன்று, பெரிய போட் ஒன்று போய்ட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஓடிட்டு போய்ட்டுருக்காரு. இது வரைக்கும் வந்து நம்ம போட்டில் வந்து பெட்ரூம் பார்த்துருப்பீங்க, கிச்சன் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட் வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் போட்டோடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் நான் காட்டல நான். ஸோ இது ஒரு சின்ன போட்டுனால வந்துட்டு ஸோ போட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேண்ட் வாஷ்க்கு வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ மிரரோட சேர்த்து ஹேண்ட் வாஷ்க்கு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு பெரிய கபோர்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் லாக் ஆகிருக்கு மோஸ்ட்டாக. இது வந்து ஓப்பன் பண்ணால் இதில் டாய்லெட் பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க, டவல்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து டவல்ஸ், பெட்ஷீட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு மேலே பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் 8 கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பெட்ஷீட்டு, பெட்டு, பில்லோஸ் வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அப்புறமேட்டு இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அதாவது வந்து பேக் வாட்டரில் கலப்பியில் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து சைட் சீயிங் கூட பண்ணிக்கலாம். இங்கே வந்து மக்கள் ஜாலியாக போய்ட்டுருக்காங்க. இங்கே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து மக்கள்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அந்த வாட்டர் இருக்குது இல்லையா, அப்படியே இறங்குறாங்க, அப்படியே குளிக்கிறாங்க, சோப் போடுறாங்க, திருப்பி மேலே போயிடுறாங்க. கூட 15-20 துணி வச்சுட்டு இருப்பாங்க. நிறையா போட்ஸ் போயிட்டுருக்கு, ஃபாரினர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைனிங் டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே டிரைவர் இருக்கார். ஸோ அவ்வளோதான். அவங்க பெட்டு குட்டி பெட் இருக்குது. இங்கே வந்து ஆளுங்க உட்காந்துக்கலாம் நம்ம எல்லாருமே. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து ஒருத்தான ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம். மீன் வாங்குறதுக்காக வந்தோம். மீனோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆஃப் கேஜி வந்து 1500 ஆமாம். டூரிசம் டெவலப்மெண்ட் இதுதான். ஸோ 1500 ஒரு மீன் வாங்க தரேன்னு சொல்லி ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நைட்டுக்கு என்னோடய ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன், சப்பாத்தி, அப்புறமேட்டு வந்து அந்த ஏதோ பருப்புன்னு மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம நைட்டு ஃபுட்டாமா. நம்ம நைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லுக் நம்ம ஃபாரினர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்ட்டு. A few moments later. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் சின்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஈவினிங் டைமில் அந்த சன்செட் ஆன பிறகு வந்து இதெல்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் இருக்குன்ட்டு. மேலே சன்செட்டு, இங்கே இருக்க போட்ஸ் எல்லாம் அவ்வளோ போட்ஸ் இருக்குங்க. எனக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். எவ்வளோ போட்ஸ் பாருங்கள். சன்செட் கீழே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து கடலில் இது லேக்கா? ஓ, இது எல்லாமே ஃபுல்லாக லேக்காமா? கேரளாவில் பெரிய லேக்கா இது? ஓ, இதை பாருங்கள் போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க எல்லோரும்.
ஸோ இதுதான் கேரளாவிலே பெரிய லேக் ஆமாம். இங்கே தான் வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கோம் இப்போது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஆமாம் அதை குட்டியாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சன்ரைஸ் சன்செட்டில் வந்துட்டு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னென்னா வந்துட்டு இங்கே வந்து மக்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது இல்லையா. லைக் போயிட்டு வரது பைக்கு காரில் போக முடியாது. அதனால் மாதிரி ஸ்டாப்பிங் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்துட்டோம்னா வந்து அந்தந்த டைமிங் ஏற்ற மாதிரி வந்து நம்ம எப்படி பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கோ இது மாதிரி ஸ்டாப் இது. அவங்க இடத்துல வந்து போட்டு வருமாம்மா, மக்கள் ஏறி அப்படி அழகாக போயிடுவாங்களாம்மா. அது மாதிரி இதுவும் கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், இதை தான் பிக்கப் பண்ண போகுது இப்போது. இது போயிட்டு அப்போ நிறுத்திடுவாங்க. பிக்கப் ஏறிப்பாங்க எல்லோரும், ஏன்னு அப்படியே போவாங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். பாருங்கள் இறங்குறாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து இறங்குறாங்களா, அதே மாதிரி எல்லாம் ஏறுறாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறது பெரிய லேக் ஆமாம் கேரளாவிலே. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நைட்டு சாப்பிட்றப்போ அவங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு நேரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து ஃபேமிலியோடு வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு வரது தனி ஜாலி, பட் ஃபேமிலியோட வரது எதோட இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தீஸ் பீப்புள்ஸ் ஆர் என்ஜாயிங் a lot. செம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையும் சொல்லணும்னா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. லைக் வந்து ஏன்னா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வர முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் ப்ளாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 8,000 சம்திங் வந்து 8 or 9,000 சம்திங் வந்துச்சு நினைக்கிறேன் ப்ரைஸாக. ஸோ வந்து மதியம் லஞ்சு, நைட் டின்னரு, ஸோ மார்னிங் அப்படியே போகிற மாதிரி. ஸோ நைட்டு ஸ்டேவோட சேர்த்து வந்து ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ காண்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இவங்கள்ட்ட வந்து நான் 2 விதமான போட் இருக்காமா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் சின்னது 1 bedroom-ஓட, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 bedroom-ஓட, ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 12 bedroom சம்திங் அதோட இருக்கிற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 bedroom அங்கே போகுது இல்லையா, அது வந்து 2 bedroom ப்ளஸ் வந்து ஸ்டேர்ஸ் எல்லாமே இப்போ சிட்டிங் வந்து பின்னாடி ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்காது, சமைக்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்க்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க எல்லோரும். ஸோ எல்லாம் ஜாலியாக பேசி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஊர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டாடா காமிச்சு ஜாலியாக தான் காமிச்சிட்ருக்காங்க. The next day. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆலப்பியில் வந்து நமக்கு Day 2 நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. லைக் வந்து நான் நைட் வந்து வேறு ஒரு ஸ்டேயில் போய் தங்க போகிறேன்ட்டு. இதுதான் நான் தங்கியிருந்த ரெசார்ட்டு. ஸோ போட் ஹவுஸ்க்கு அப்படியே பக்கத்துலேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம். ஸோ பெட்ரூம் எப்படி பாருங்கள், ஃபுல் வுட் ஃபர்னிஷ் கொடுத்துருக்காங்க. ஏசி, ஃபேன்ஸ் அண்ட் லைட்டிங் எல்லாமே ஒரு விண்டேஜ் செட்டப்பில் இருக்குது. சின்ன ரூம் தான் இது. இது 2 bedroom-ல் 3 பேர் தூங்குற மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேபிள், அப்புறமேட்டு கார்ட்போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்காக. ஒரு டீ டேபிள் வச்சுருக்காங்க, டவல், பேஸ்ட், ப்ரஷ், ஷாம்பூஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் ரூம். ஸோ இப்போ ஆக்சுவல் ஹேண்ட் வாஷு, டாய்லெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓப்பன் செட்டப்பில் வந்து ஒரு பாத், குளிக்கிறதுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் தங்கியிருந்த ரூமு. இது வந்து ப்ரைஸிங் வந்து 5,000 6,000 எனக்கு தெரியல. பட் நான் கேட்டவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இந்த ரூம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஃபுல்லாக வுட்டில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே விண்டேஜ் செட்டப்பில் ஃபுல் வுட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து நான் பேக் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன். ஏன்னா செக் அவுட் பண்ண டைம் வந்துருச்சு. இப்போ முடிச்சு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம். ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு வீடியோ எடுக்கிற மனசே இல்லை. ஏன்னா வந்துட்டு லைக் மைண்ட் ஃபுல்லாக அவுட் ஆஃப் மைண்டில் இருந்தேன் நான் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த போட் ஹவுஸ்குள்ளே வந்த பிறகு வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக நேச்சரை பார்க்கும்போது இது எதுக்கு நம்ம வீடியோ எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தேன். பட் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இது காட்டணுன்றதுக்காக தான் வந்து இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக எடுத்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குளிச்சுட்டேன். காலைல 5 o'clock வேக்கப் ஆகி குளிச்சுட்டு ஒரு குட்டி போட் ரைட் ஒன்று போனோம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம மதியம் லஞ்சு கொடுத்தாங்க, நைட் டின்னர் கொடுத்தாங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட்டு, ஜாம், தோசை அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆம்லேட்டோட. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்த வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் ரேவதியை கூட்டிகிட்டு வர இடத்துக்கு எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் நம்ம. ஸோ அப்படியே டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு, இந்த டோர் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதான் டோர். நம்ம இப்படி தான் லாக் பண்ணோம். ஸோ 2 டோர் இருக்குது. லாக் பண்ணி இந்த டோரோட தாப்பால் இதை மூடிட்டு இந்த இடத்த அப்படியே எப்படி நம்ம இது பண்ணோமோ அதுமாதிரி அரேஞ்ச் பண்ணோம். வெளியே போக வேண்டியதான். கொஞ்சம் கேஜெட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். One eternity later. பார்த்தீங்கன்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே கிளம்பலாம். ரூம் வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரூம். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்ரு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். லிட்டரலி வந்து இந்த இடம் ஒரு ஹெவன்ங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம். டோரை லாக் பண்ணி 2 டோராக இருக்கா, அது விண்டேஜ் செட்டப்பில் வேறு இருக்கா, அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் தங்கி ஸ்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓல்டு கஸ்க்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே வாட்டர், பேக் வாட்டர் இந்த ஸ்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு செகண்டு.
ஸோ காலங்காலத்தில் பேர்ட்ஸோட க்ரீப்பிங் சவுண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த இடம் பார்க்கவே எனக்கு செம்ம லவபுளாக இருந்துச்சு. அண்ட் தென் பெஸ்ட்டு பிளேஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து கப்புள்ஸ்க்கும் இருக்குது, ஸோ ஃபேமிலியாக வர்றவங்களுக்கும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்களுக்கும் இருக்குது. பட் இந்த ரெசார்ட் வந்துட்டு எனக்கு போட் ஹவுஸோட ரெசார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லணும். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க. ஸோ அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ செடிலாம் வச்சு ஒரு விண்டேஜ் செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி போட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரூம்ஸ் தான் இது எல்லாமே. இங்கேயுமே வந்து ஆள் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல் இருக்காங்க ஆளுங்க. ஸோ லைக் வந்துட்டு இந்த இடம்லாம் பாருங்கள், சேரியட்டு. ஸோ செம்மையாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ சேரியட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ விண்டேஜ் செட்டப்பில் கீழேயுமே வந்துட்டு ஒரு ரெசார்ட் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது போட் வந்து நார்மல் போட், இது சும்மா ட்ரிப் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டீட் வைக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்காக. இது வந்து கிச்சன். ஸோ நைட் டின்னருக்குலாம் வந்து இங்கே வந்துக்கலாம் நம்ம. இதுதான் கிச்சன். ஸோ இங்கே சமைச்சு கொடுப்பாங்க நம்ம கேட்குறது எல்லாத்தையும். ஸோ எங்களுக்குமே வந்து இங்கே தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம கார் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இருந்த போட். மார்னிங் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் போட். இந்த போட்டில் தான் நம்ம இருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஹெவி ஹார்ட்டோட இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சென்னை லைஃப் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த லைஃப் வந்து செம்மையாக இருக்குது. பட் இதுக்கு நம்ம இன்னும் எஃபர்ட் போகணும், நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன். செக் பண்ணி பார்க்கலாம். மாற்றி போயிட்டுருக்கேன் அப்படி. காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன். பேக்கேஜ்லாம் என்ன ஏதுன்றதையும் டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் தரேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ப்ரையராக கால் பண்ணுங்கள், ப்ரையராக புக் பண்ணுங்கள். ஸோ 1 or 2 days பிஃபோர் எங்களை மாதிரி ஹரிபரியில் வந்துட்டு புக் பண்ணாதீங்க. புக் பண்ணால் பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் அண்ட் vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட்லாம் போடலாமான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.